You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் மறுபடியும் இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார். கர்த்தனமை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன், இரக்கங்களின் தகப்பன், ஒரு நாளும் பொய் சொல்வது கிடையாது. அவர் பொய் சொல்வதற்கு மனுஷனும் மனம் மாற மனு புத்திரனும் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்து ரட்சித்து தேவ சமூகத்தினால நம்ம இடை கட்டுகிறவராக இருக்கிறார். ஆகையினால வசனத்தில் வாசிக்கிறோம், சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால தேவன் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து நடத்த கர்த்தருக்குள்ளாக ஒப்புவித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வசனத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியங்களை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக அநேக வீடுகளில் நம்ம விசுவாசிகளுடைய வீடுகளில் விசிட் பண்ணும்போது குறிப்பிட்ட திருச்சபைகளுடைய இந்த விசுவாசிகளில் நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நாங்கள் நிம்மதி இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், குடும்பத்தில் எப்போவுமே எங்களுக்கு சஞ்சலமும் போராட்டமும் இருக்குது, நாங்கள் தவிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, கணவர் மனசில் சமாதானம் இல்லை, எப்போவுமே வேதனையான ஒரு சூழ்நிலை, அவர் சமாதானம் இல்லாத இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அது பாதிப்புகளை நடத்துதுன்னு சொல்லி திரளானவங்க சொல்கிறது நாங்கள் கேள்விப்பட்டு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆகினால இங்கே யோபு என்ற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் பயங்கரமான ஒரு பணக்காரன், கிழக்கத்திய தேசத்திலே அவனை போல ஒரு மனுஷனும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஊர்ஜன தேசத்தில் யோபுன்னு பேர் கொண்ட ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து தேவனுக்காக நீதியாக வாழ்ந்த ஒரு மனுஷன். அவனுக்கு ஏறக்குறைய 7000 மாடு, 3000 ஒட்டகம், 3000 கழுதைகள், ஏர் மாடுகள், 500 அப்படின்னு சொல்லி ஒட்டகங்கள்னு சொல்லி திரளான ஒரு பணிவிடையாளர்களோடு கூட 10 பிள்ளைகளோடு கூட ஒரு மனைவியோடு கூட அவன் வாழ்ந்த சரித்திரத்தை நம்ம 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிசாசால் சோதிக்கப்பட்டு அவன் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழக்கப்பட்டவனாக, அவன் மனைவியும் அவனை திட்டுகிறதான ஒரு சூழ்நிலையில் இந்த காரியங்களை நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த யோபு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நமக்காக வச்சிருக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 24வது வசனம் ரொம்ப அழகாக யோபு என்ற மனுஷன் எழுதியிருக்கிறார். ரொம்ப அனுபவித்து இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்படி போல் உங்களுக்கும் இந்த கால நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். பாருங்கள், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருப்பீர்கள், சமாதானத்தோடு இருக்கும்படிக்கு எப்படியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகினால வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உங்கள் வீடு எப்போவுமே சமாதானம். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, பலர் அவங்க குடும்பத்தில் உள்ள காரியங்களில் சமாதானங்களை இழந்து குடும்பத்தின் பிள்ளைகள் நிமித்தமாக, கணவர் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து எப்போதும் எரிச்சலும் சண்டைகளும் சச்சரவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அதனால பல காரியங்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அதனால எந்த கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்கும் அப்படின்னா, எந்த குடும்பத்தில் ஜபம் இருக்குதோ, எந்த குடும்பத்தில் ஆண்டுடைய பக்தி விசுவாசம் பயம் இருக்குதோ, அந்த குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி. உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக நான் வைத்து போகிறேன்.
ஆகையினால நான் வருமளவு இந்த சமாதானத்தை காத்துக்கொள்வீர், உங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, ஆகையினால எந்த குடும்பத்தில் சமாதானத்தை நம்ம காண்போம்னா, எந்த குடும்பத்தில் அதிக ஜபம் இருக்குது, எந்த குடும்பத்தில் அதிக வேத வாசிப்பு இருக்குது, எந்த குடும்பத்தில் அதிக விசுவாசம் இருக்குதோ அந்த குடும்பத்தில் சமாதானத்தை நம்ம காண்போம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவுகள் அதில் காணப்பட மாட்டீர். வீட்டில் என்ன இருக்காதுங்களா? வாசஸ்தலம், நீ வாசம் பண்ணுகிற இடத்துல குறைவு இருக்காது. அப்போ எல்லாம் நிறைவா. சிலர் சொல்லுவாங்க பாரு, எல்லாம் இருக்காதுங்க, 5 மூட்டை 60 இருக்காது, ஆனால் குடும்பத்தில் என்ன இல்லை? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்படி சொல்றத நம்ம கேள்விப்பட்ட உலக காரியமாக சொல்லுவாங்க. எல்லாம் இருக்குதுங்க, ஒரு குறை இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம், பெரிய வீடு இருக்குது, 2 கார் இருக்குது, 3 மோட்டர் பைக் இருக்குது, நல்லா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, சம்பாத்தியம் இருக்குது, ஒரு குறைவு இல்லை, ஆனால் வீட்டில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி போல் இன்னைக்கு குடும்பங்கள் தவிக்கப்படக்கூடாது. அப்படி போல் கைவிடப்படுற நிலைமை இருக்கக்கூடாது. அப்படி போல் ஆதரவற்றதான சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவு அதில் என்ன பண்ணாது? காணப்பட மாட்டீர். உம்முடைய வாசஸ்தலத்தை அவங்க பார்த்தீங்களன்னா ரொம்ப நல்லா இருக்கிறாங்கப்பா, அந்த குடும்பமா ஓஹோன்னு இருக்குது. அதுதான் விசாரிப்பு. குடும்பங்களை குறித்து, வாசஸ்தலத்தை குறித்து. அழையோ அந்த குடும்பமா ஒரு வேலைக்கும் போகிறதில்ல, ஒரு வெட்டிக்கும் போகிறதில்ல, தரித்திரம் குடும்பத்தை ஆளுக செய்துன்னு இருக்குது. அப்படி சொல்லப்படுகிற குடும்பமா இருக்குது. அப்படி இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்த கடவுளுக்கு பயந்திருக்கிற குடும்பத்தில் தேவன் எப்போதுமே குறைவில்லாதபடிக்கு சமாதானத்தை நிறைவாய் வச்சிருப்பார். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ பிள்ளைகளே, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவுகள் காணப்பட மாட்டேர்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய எல்லா குறைவுகளும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்ளாக, தரித்திரங்கள் மாற, செழுமையோடு கூட இருக்க ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஜபிப்போம். நல்ல பிதாவே, யோபு 5:24, ஆண்டவரே, இந்த யோபுன்ற மனுஷன் பல அனுபவத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஒரு காரியங்கள் ஐயா, அவருடைய வாழ்க்கையின் ஆண்டவரப்பா சூழ்நிலை நாங்கள் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவனுடைய போல ஆண்டவரப்பா உத்தமனோ, ஆண்டவரே தேவனுக்கு பயந்த நீதிமான சன்மார்க்கனா யாரும் இல்லைப்பா. கர்த்தாவே சோத்திரம்ப்பா, ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைங்கள் அப்படி போல உத்தமர்களாக கனம் புரிந்தவர்களை வாழ கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை பாராட்டி நடத்துங்க. துதி கன மகிமம் குருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.